போகாது. மக்களாக சேர்ந்து கிராம மக்களாக சேர்ந்து முன்னிட்டு டிப்பர்களை மறுத்து இதெல்லாம் ஒரு 6 கும்பி பறிச்சு அதெல்லாம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவங்க நீ அடுத்த எலெக்ஷன் கேட்கறத நான் வெறியணும் கூடல கட்டாயம் தண்ணியில டிப்பர் மட்டும் சொல்லிச்சுன்னா வெள்ள கட்டையில பாய் மண் பறிக்க பறிக்க பரவ හරිද? එතනින් මේ පර්මිට් එක එක මාසයකට ඉෂුව කරන්නේ නැහැ. මේ පර්මිට් එක චේන්ජ් වෙනවා. මේක කාලයකට දෙන්නේ නැහැ එක දිගටම. හරිද? යාළුවා තව මා පර්මිෂන් මේ අපේ පර්මිෂන් කරන්නේ මේ පර්මිට් අපි ඔක්කොම අපේ පර්මිෂන් එක පොලිසිය පර්මිෂන් එක කරන්නේ. නෑ මා මේ කියන්නේ මාස අදිනවා. අවර අර එක දිගටම තියෙනවා. හරිද? ඒකයි டிப்பர் திருப்பி போகுது அந்த டிப்பக்காரருக்கு தகவல் என்ன அவங்க திரும்பி போவாங்க செய்து போட்டு இங்க இருந்து மண் எடுக்கலாம் இது முடிச்சு டிப்பரும் போயிடலாம் ரோடு கொண்டே போடினோம். இங்க இருந்து அந்த சைட் ரோடு தான் செய்யணும். நாங்கள் இதோட 3வது தடவை இந்த கிராமத்திலிருந்து நாங்கள் டிப்பர் மறிச்சு நாங்கள் ரோடு போட சொல்லி சொன்னாங்க. பாடசாலை பிள்ளைகள் பாதிக்கணும். முதலாவது யூனிஃபார்ம் வந்து அவங்க தண்ணி அடிக்கிற டிப்பரோட யூனிஃபார்ம் பலதாகும். மற்றது வந்து அவசர சிகிச்சைக்கு எந்தவித வாகனம் இங்க இருந்து போகலாது. ரோட்டை பார்த்தா தெரியும் சரியான பள்ளமேடு. கர்ப்பவதி அவசரத்துக்கு கர்ப்பவதியை கொண்டு போய் அவசர நோயாளியை கொண்டு போயிடாது. மற்றது ஊனமுற்றாக்கள் இருக்கீங்க. இங்கே ஊனமுற்றாக்கள் வந்து இது தங்களோட தேவையை பூர்த்தி செய்யலாம் இருக்கணும். அப்ப எங்களுக்கு இண்டிய தருணம், அதாவது இண்டிய தருணம் எங்களுக்கு ரோட்டைவே வந்து இந்த நாங்கள் மறைச்ச டிப்பர் அவளாம் லோட்டை பறிச்சு இன்றைக்கு நைட்டாவே எங்களுக்கு இரவிரவாத இந்த ரோட்டை போட்டு தந்துட்டு இடைக்கிடாவேக்குரிய பம்மிங்க போட்டு ரோட்டை டிப்பர் ஸ்லோ பண்ணி போகக்கூடிய மாதிரி எங்களை செய்கிறோம். ஏன்னு சொன்னா நாடு முழுவதும் டிப்பரான ஆக்சிடென்ட் கூட பிள்ளைய கர்ப்பவதி பாதிக்கப்பட்டது, பெண்கள் பாதிக்கப்பட்டா இங்க கணவர் வேலைக்கு போறாங்க, காமன்ஸ் பிள்ளைகள் வேலைக்கு போற பிள்ளைகள் இருக்கு. அப்படியான பிரச்சனைகள் கணக்கே இருக்கு. எங்களுக்கு இந்த ரோட்டை இன்றைக்கே செய்து தரணும். அதே நிமித்தம் எத்தனை எம்பிக்கள் இங்க வந்துட்டோம். எத்தனை எம்பிக்கள் வந்து எங்களுக்கு செய்து தரம் வாக்கு மட்டும்தான் தந்திருக்கணும் மொழியே எந்தவித பலனும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களை மக்கள் வந்து இது மர்ம கோட்டுக்குள்ள இருக்கு. நாங்கள் எங்களுக்கு வந்து காசு கொடுத்து ரோட்டை செய்யலாம். எம்பி மாதிரி மித கவனத்தில் எடுக்கணும். கட்டாயம் எங்களுக்கு இந்த ரோட்டை இன்றைக்கே போட்டு தரணும். நாங்க டிப்பர் விட மாட்டோம். லோட்டோட டிப்பர் வழியில போகாது. டிப்பர் கட்டாயம் எங்களுக்கு டிப்பர் பறிச்சு லோட் பறிச்சு செய்து தரணும். இன்றைக்கு நைட்டு கிடையில எங்களுக்கு செய்து தந்துட்டு அதே நாளைக்கு தங்களோட பிசினஸ் தாங்கள் செய்யணும். எங்களுக்கு இவ்வளவு தான் எங்களோட கோரிக்கை. எங்களோட மக்களால் செய்யப்பட்ட கோரிக்கை. அழகாவரி மக்கள் செய்யல. எங்களுக்கு ஒரு எம்பி செய்திருக்கிறார். குறிப்பிட்ட தூரம் கண்டி ரோடு சந்தியில இருந்து எங்களோட அழகாவரி முன்பள்ளி சந்தி வரைக்கும் எங்களை குறிப்பிட்ட எம்பி செய்திருக்கு. அப்படி எம்பிமார்கள் முன்னுக்கு வரணும். முதலாவது எம்பிமார் செய்யறோம்னு சொன்ன எம்பிமார் வந்து எங்களுக்கு செய்து தரணும். ரோட்டு ஃபுல்லா செய்து வந்துட்டு அவை தங்களோட வேலையை தாங்கள் பார்க்கட்டும். தங்களுக்குரிய ஆர்டர் எடுத்து தங்களுக்குரிய ரோட்டோட தாங்கள் செய்யட்டும். இந்த அகழ்வு ஒரு மாச காலமாக நடக்குது. நாளையோட இவன் போமிட் முடியுது. எங்களுக்கு இன்றைக்கு நைட்டே இந்த ரோடு செய்து தரணும். நாங்க டிப்பர் விட மாட்டோம். டிப்பர் கூலிக்காரராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு டிப்பர் விட முடியாது. டிப்பருக்குரிய ஓனர் பெர்மிஷன் எடுத்தாக அவ்வளவு பேரும் பெறணும். அவ்வளவு பேரும் வந்து எங்களுக்கு ரோடு செய்து வந்து டிப்பர் இருக்கலாம். ரோடு தான் எங்களுக்கு மிக முக்கியம். கனகாலமாக வந்த காலத்திலேருந்து இதை எடுத்துக்கொண்டிருக்கணும். மண்ணை காலத்தில் செய்து கொண்டிருக்கணும். எங்களோட வீதி வந்து
இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து இதெல்லாம் போயிடலாம் சரியான கஷ்டமாக இருக்குது. பள்ளிக்கூட பள்ளிகளுக்கு பெரிய கஷ்டம். மற்றது எங்களுக்கு மெயினான பிரச்சனை இந்த ரோட்டு வந்து இதுவரை காலம் விட மேல்குடியமாக செய்து இன்னும் இந்த ரோட்டு வீட்டு செய்து தரது இல்லைங்க. அப்போ கனகாலமாக இந்த வேலையை இந்த மண் அகழ்வு செய்துட்டே இருக்கணும். எங்களுக்கு முடிவாக நாங்கள் இன்றைக்கு இந்த டிப்பர்களை மறைச்சதுக்கு காரணமே எங்களை இந்த வீதியை செய்து தந்து போட்டு நீங்கள் போடுங்க. இதான் நாங்கள் முதலும் கேட்டது. நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி முதல் திசார் என்றவர் வந்து இந்த வேலை திட்டத்தை செய்தவர். திசார் என்றவர் வந்து இந்த மண் வந்து செய்தவர். இதுக்கு நாங்கள் வெளி வீதிகளுக்கு தானே போகுதுன்றதுனால நாங்கள் விட்டாது. ஆனால் உண்மையிலுமே நாங்கள் இந்த எங்களோட மக்கள் இதை விரும்பாட்டி இதை செய்யலாம். எங்களோட மக்கள் இந்த மண் வெளியில் போகிறத இந்த அழகாபுரி புதுக்காடு மக்கள் மனம் பைக்காட்டி இந்த மண் வெளியில் போகாது. ஆனால் நாங்கள் இந்த வெளியில் வீதிக்காக எடுக்கணும்ன்றதுக்கு விட்டது அனுமதிச்சது. ஆனால் இந்த வீதி செய்யாட்டி இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒரு டிப்பர் வெளியில் மண் போகாது விளைய மாட்டோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் இன்றைக்கு பிரதானமாக மறைச்சதுக்கான காரணம் இந்த வீதியை எங்களுக்கு செய்து தரணும். இதை செய்து தந்துட்டு தான் இந்த வெளியில் நீங்கள் போகலாம். அது வரைக்கும் இந்த டிப்பர் நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு முடிவு வர வரைக்கும் நாளைக்கு நீங்க 12 மணிக்கு கூட செய்ய வேண்டிய வேலையா? இப்போ ஒரு நோட் தானே இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த நோட் தானே ஒரே ஒரு நோட் தானே. எத்தனை கிலோமீட்டர் பிரச்சனை? இதுல இருந்து 2 கிலோமீட்டர் பள்ளமா தான் இருக்கு. அங்கால 2 கிலோமீட்டர் ரோடு போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை. 2 கிலோமீட்டர் இந்தியால காபட் அடிச்சிருக்கீங்க. இதுல இருந்து அழகாபுரி மக்கள் அப்படியே கழிச்சு விட்டு என்ன போடணுமா சொல்ல போணும். அங்க வரைக்கும் இப்படிதான் இருக்கு. அங்க பள்ளி இதே தண்ணி தான் வெள்ளச்சடியில டிப்பரோட மண் தண்ணியில டிப்பர் பாட்டு தான் சொல்லிச்சேன்னா வெள்ளச்சட்டையில பாய். அப்ப நாளைக்கு நாங்களே இவே விடுறது லோட் ஏத்துறதுக்கு விடலாது. நீங்க உப்பியா மீடியால போடுங்க. தண்ணி எடுங்க. இந்த தண்ணி தான் டிப்பரோட பிள்ளைக்கு அடிக்குது. சட்டையில அடிச்சு பிள்ளை திரும்பி பள்ளிக்கூடத்தால வந்தது. அவசர நியூஸா போடுங்க. எம்பிமார் இங்க வரணும். மக்கள் கூட இங்க வரணும். மண்ணக்குள்ள மாதிரி இந்த டிப்பர் மண் பறிக்க பரவ
இந்த மண்ணை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப தொடர்ந்து அடுத்து என்ன செய்ய போறீங்க? அடுத்து உங்களோட கோரிக்கை என்ன? என்னென்னு சொன்னான்னா நாங்கள் இப்போ இதுகளுக்கு எங்களை கிராமம் வந்து பின்தங்கிய கிராமம்ன்றது அழகாபுரியன்றது எங்களை பின்தங்கிய கிராமம். எந்த எம்பி மேரோ எந்த பிரேசகாரரோ எங்களோட கிராமத்தை வந்து எட்டி பார்க்குறோம். ஓட்டு சம்மந்தப்பட்ட விடயங்கள்லாம் இங்கே வந்து விளையாட்டு கழகம் மாதிரி சரி ஆடியன்ஸ் சரியாக இருந்தாலும் கூப்பிட்டு ஒரு இளைஞர் மண்டபமாக கூப்பிட்டு ஒரு நல்லது நாங்கள் கதிரி எடுத்து போட்டு கதைச்சிட்டு போனால் அந்த எலெக்ஷன் முடிக்க போனோம். இன்றைக்கு நாங்கள் இளைஞராக சேர்ந்து இந்த ரோட்டை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 3000 சம்பளம் பண்ணால் அந்த 3000 சம்பளத்தை இழந்து தானே இன்றைக்கு நாங்கள் நின்று இதில் எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போய் வரையலாம். போய் வர என்ன காரணம்னு சொன்னால் இதில் டிப்பர் ஓடைக்குள்ள ஒரு இந்த பள்ளத்துக்குள்ள சேர் தங்கி அடித்தவொன்னா அந்த யூனிஃபார்ம் சேர் பறந்த கையோட திரும்ப புள்ள வீட்டை வந்தோன்னா பிரின்சிபல் என்ன செய்கிறார், ஏன் இன்றைக்கு இந்த புள்ள எப்சம் விட்டாது என்றதுக்காண்டி அப்போ பெட்ரோல் மாரை கூட்டிக்கொண்டு வாங்கினா நாங்கள் கூட்டிக்குவோம். பெட்ரோல் மாருக்கு நாங்கள் சொல்லலாமா டிப்பர் ஓடினது சேர் அடிச்சிட்டு அதெல்லாம் இந்த புள்ள எப்சம் விழுந்தான்னு சொல்லணுமா. ஏன்டா 8 மணிக்கு முன்னுக்கு ப்ரேயருக்கு போகும். அந்த ப்ரேயருக்கு போகக்கூடிய மாதிரி சரியில்லை. ஏன்டா எங்களோட ரோட்டை அப்படி கிடக்கு. அப்போ நாங்கள் கெஞ்சி பார்த்தோம் சரிப்பட்டு இந்த மக்களாக சேர்ந்து இந்த கிராம மக்களாக சேர்ந்து முன்னிட்டு டிப்பர்களை மறைச்சி இதில் ஒரு 6 கும்பி பறிச்சிருக்கு. அடுத்தது எங்களோட கோரிக்கை வந்து இனியும் ஒரு டிப்பர்களும் இந்த அந்த கிண்டி இந்த கிரவலில் அந்த கிண்டி இந்த அதில் அவ்வளோத்தையும் இனி தண்ணி வந்து இனி அடுத்தது மாறி இனி முட்டி வரப்போ ஒன்று புழுதியாறு குளம் வந்து அடுத்த கல்மடு குளம் அடுத்த ஈரமடு இனி திரும்ப அழகாறு குளமும் கொண்டு வரப்போது அந்த கிண்டி முழு மரமும் அழிச்சு வச்சுட்டுங்க. முழு மரம் அழித்து அவ்வளோ மரமும் அழிச்சாச்சு. அது வெட்ட வழியாகி இனி குளமாக தான் ஆக போகுது. அது ரைட் கிண்டி முடியும். கடைசி எங்களோட ரோட்டையும் பாருங்கள் எப்படி கிடக்கு. நீங்கள் ஒருக்கா உண்மையிலேயும் நீங்கள் ரைட் அதை நீங்களும் ஒருக்கா வெளிப்படுத்துங்க. இந்த ரோட்டை எங்களுக்கு சரியாக அடுத்த பார்க்குற எம்பி மேரம் இதை பார்க்குற நியூஸில் எம்பி மேரம் இப்போ நாங்கள் இளைஞர்றான் நீங்கள் பார்க்குற எம்பி மேரம் என்ன சரிங்கண்டா நீங்கள் வீட்டுக்கு இருக்காமல் எங்களையும் வந்து எங்களோட கஷ்டத்தையும் எங்களோட மக்கள்கிட்ட கஷ்டத்தையும் ஒருக்கா இறங்கி வந்து எங்களோட ரோட்டை இருக்கா வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. சொட்டு தூரம் தான் போட்டு வச்சுக்கிறீங்க. இதில் ஒரு துண்டு அதில் ஒரு துண்டு அதுவும் எத்தனை ஒரு 2 ஆட்டோ தான் சைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சைட் பண்ணி நேருக்கு நேராக போகக்கூடிய வேறு ஒன்றுமே இல்லை. நீங்களும் கொஞ்சம் ஒன்றும் கோரிக்கை நீங்களும் கோரிக்கை டிப்பர் இதுக்குள்ளே வர்றது டிப்பர் ரோட்டையும் போடத்தான் வேணும். மற்றது எம்பிமார்கள் சொல்கிறேன் எல்லாரும் சகல பேருக்கும் சொல்கிறேன் கடைசியாக இது ஜனாபதியும் பார்த்தாலும் பார்ப்பாரோடைய தயவு செய்து இந்த குளத்தை கிண்டுறதையும் கொஞ்சம் இந்த இடத்தை கிண்டுறதையும் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள். ஆளும் கிண்ட இனி நாங்கள் இதுக்கே நாங்கள் மக்களில் சைனை வாங்கி நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் மட்டும் அனுப்புவோம். என்ற ஆகளும் கிண்ட கடைசியாக எங்களோட வீட்டையும் எடுத்துக்கிண்டு கடைசியாக மலையோகத்தில் வந்து மலை சரிஞ்சு விழுகிற மாதிரி மண் சரிஞ்சு விழுகிற மாதிரி கடைசியாக எங்களோட இடத்துலையும் வந்து சரிஞ்சு விழக்கூடிய மாதிரி போகும். நீங்கள் நிப்பாட்டுங்க தயவு செய்து. எனக்குன்றதுக்கு அனுமதி தர மாட்டோம். இது இளைஞற்ற மக்களாகிய நாங்கள் சகல பேரும் இதை அறிவிப்போம். இனிமேல் இதுக்கு அனுமதி தர மாட்டோம். அது மட்டும் சுவராக நீங்கள் தண்டி சொல்லுங்கள். ஆளு நல்லா காய்க்கும் வகுப்புகளுக்கு பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு கதையில் போய்கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த குன்றும் குழியுமா இருக்குது. இது இந்த பிரச்சனையை நீங்களும் சொல்லுங்கள். இதால் பாடசாலை பிள்ளைகள் கூட பயணம் செய்கிறது வயது உண்டாக்குறது அவை போகிறது கூட மற்ற இது வந்து காலமில் வந்து கூடுதலாக அந்த பாடசாலை நிலையத்தில் டிப்பர் வாகனம் இருக்குது தானே அதான் வேகமாக போகிற கூட. அதாவது பிள்ளைகள் இந்த யூனிஃபார்ம் வந்து வெள்ளை இது போகிற யூனிஃபார்ம் வந்து டஸ்ட் பாடுகிறது திருப்பி வர வந்து சுத்தம் செய்து போட்டு தான் திருப்பி பாடசாலை போக வேண்டிய நிலைமை வருது. அதே நேரம் மற்றது இது புதிய அந்த பாடசாலை நிலையத்தில் பாதிக்கப்படுறது கூட மற்ற பள்ளம் புட்டியமாக இருக்கிறதால பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிற சிரமமாக இருக்கிறது. அதால் இப்படி இந்த இது வந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்த சாப்பாடு போடாமல் கிரவல் ரோட்டாக தான் இருக்கிறது. அதால் பாதிக்கப்பட்டு தமிழ் மங்கள கிராமத்தில் இந்த ரோடை போட்டு தரது உங்களுக்கு இது இப்போ நீண்ட காலமாக நாங்கள் பிரதேச ஊடாக எல்லாருக்கும் நாங்கள் பூரா வேறு நாங்கள் திருப்பி சொல்லி அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வேறு கூடுறது என்னென்று நாங்கள் அவருக்கு செய்யலாம் ரோட்டு இந்த தரம் போட்டு மற்ற போட்டு தரம் வந்து நீண்ட நாளாக இது போட்டு எங்களுக்கு அவருக்கு செய்யதான் வரது. அதெல்லாம் தொடர்ச்சியாக இது பாதிக்கப்பட்டு வர்றது. நீங்கள் அடுத்த எலெக்ஷன் பிரேக்க தான் நாங்கள் வெறியணும் கூடுதல் என்னென்று கட்டாயம் நாங்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னே செய்ய தருவோம். இப்படி வளமையாக காலங்காலமாக அந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான் இதை பற்றி வந்து கதைக்கிறோம். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரதேச வேலை யாரும் பாடுறதும் இல்லை, அதை கதைக்கிறதும் இல்லை, கவனம் செலுத்துறதும் இல்லை. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கூட்டங்களை போட்டால் காணுமா அவ்வளோ தான் நாங்கள் பார்க்குறோம். சரியா ஒரு தடவை தெரிய பார்க்குறது தான் நீங்கள் தானே போட்டுக்கிறீங்க. இப்போ வட்டக்கச்சியில் இதுதான் கடைசி கிராமம் இல்லையா? இதுக்கு இங்கால காடு தான், அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், போடத்தான் வேண்டும். அதாவது நிறைய டிப்பர்கள் இதில் போயிட்டு வர்றதுனால இந்த ரோடு குன்றும் குழியுமா மாறிடுது இல்லையா? சரி சரி இதுதான் எங்களுக்கும் பள்ளம் புட்டியும் தானே இந்த கரைச்சல் வாகனங்கள் போக்குவரங்கள் இல்லை. இந்த இதுலையெல்லாம் போடையில் எங்களுக்கு
பாருக்கு இதெல்லாம் ஒரு தடவை போடல வேறு பார்க்குறேன் எல்லாரும் சொன்னால் திருப்பி போயிடுவீங்க ஒன்றும் செய்யலாது அப்போ நீங்கள் தான் எல்லாம் பார்க்கணும் சரியா சரியா சரியா